expansion, increase in temperature, change in state. Expansion என்னது? விரிவடைவு. Expansion என்னது? விரிவடைவு. விரிவடைவுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு தெரிஞ்சவங்க. சம்மர் டைம்ஸ் வாயில இருந்து மாஸ்க் லேசா எடுத்து மாஸ்க் சத்தம் ஓகே அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி. அது எப்படின்னா இப்போ நம்ம அப்பளம் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லலாம். அடுத்து வேறு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தங்கம் எடுத்துக்கலாம். தங்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்டியாக தானே இருக்கும். எல்லாருக்குமே தெரியுங்க, தங்கம் கட்டியாக தான் இருக்கும். அதை நெருப்பில் போட்டு அதை விரிவடைய வச்சு அந்த பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு போடுறோம். இதையும் நம்ம விரிவடைவுக்கு எக்ஸாம்பிளாகவும் வச்சுக்கலாம். அடுத்து இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதிகமான டெம்பரேச்சர்ல ஹாட் வாட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாமே வேகமா மேலே வருது. எப்படி வருது? வேகமா மேலே வந்து தண்ணி அப்ப வேகமா சூடாயிடும். அப்படிதானே? வேகமா சூடாயிடும். இதே நம்ம கம்மியான தீயில வைக்கும் போது அந்த அணுக்கள் அறிவான பிள்ளைங்க ஹலோ இந்த பிள்ளை ஏன் டெமோ பண்ண சொன்னீங்கன்னா இங்கே இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்படி ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா பாருங்க. இந்த பிள்ளை எடுக்கிறது வந்து எப்படி தெரியுது சொல்லுங்க. புக்கு வச்சிருக்கோம் நம்ம தலையாற்ற வாயிட்ட பேசு இல்லை அப்புறம் எப்படி எடுத்துச்சு அந்த பொண்ணு. இந்த பொண்ணு நடத்துறதே இப்போ வந்து பேச முடியுமா? நீங்களும் இந்த பிள்ளை நடந்துச்சு இல்லையா? அப்போ அதே அங்கிருந்து பேசு, சும்மா தப்பா பேசு. நீ இந்தியமா சந்தேகமா போற இந்த பொண்ணு இப்போ புக்கு இல்லை கையில். நீங்கள் டீச்சர், நீங்கள் புக்கு இல்லாமல் நீங்கள் நடத்துவீங்க இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு புக்கு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க டீச்சர், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல. இந்த பொண்ணு இந்த வகுப்பை போன வருஷம் இவங்க படித்ததை நடத்துது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 6th ஸ்டாண்டர்ட் அந்த பிள்ளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கவனிங்களோ, இந்த பிள்ளைங்கள்லாம் கரெக்டான வேர்டு. தே ஆர் ஃபர்கெட்டிங். ஒய் தே ஆர் ஃபர்கெட்டிங் அப்படி பாருங்கள். இப்போ இந்த பொண்ணுக்கு சொல்லு, இந்த பொண்ணுக்கு எந்திரி ஹலோ, உனக்கு தெரியணும் நீ எவ்வளவு லெவலில் இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க, உன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அறிவு எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். அதுக்கு தான் சொல்கிறேன், சண்டையெல்லாம் போடலன்னா. இந்த பிள்ளை மாதிரி நீ பேசி படிக்க விரும்புறியா இல்லை சும்மா அப்படி வந்துட்டு போக விரும்புறீங்களா? இந்த பிள்ளை மாதிரி பேசி படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? இல்லையா? 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 உண்மையா? ஏன் அந்த மாதிரி வேணுமா? ஏமா மகாத்மா ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளை படிச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அது பெரிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடம் படிச்சு? ரெண்டாவது டீச்சரே கிடையாது. பெரிய போவாங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி அந்த கேட்டு இது எவ்வளோ பெரிய அதிசயம். புரியலையா? புரியலையா? பட் டீச்சர் கிடையாதுமா. முதல்ல ப்ரிப்பரேஷன் சொல்கிறீங்க கரெக்டு. இவங்களுக்கு டீச்சரே கிடையாது. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. யோசிக்காதீங்க. இவ்வளோ எப்படி படிச்சிருக்கோம்? உங்களுக்கு முன்னால் ஒரு பொண்ணு தானே இது. உங்கள் ஸ்கூல் பொண்ணு தானே. வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரதில்லை, புக்கு இல்லாமல் நடத்துதில்லை. உங்களுக்கெல்லாம் என்ன ஐடியா வந்திருக்குன்னு நேரம் உனக்கு என்ன வந்திருக்கு? ஒரு சண்டையே போடலை. நீ பேசுன்னு சொல்லுமா. நான் வந்து உங்களை சண்டை போட மாட்டேமா. வேணாம் வேணாம் வேணாம், எங்கள் அகாடமிக்கே வரக்கூடாது. உங்களை யாரும் கேட்க மாட்டேன். இது வேற எழுத்துக்கிட்டு சொல்லுவதா? லெசன் நடத்துகிறாங்க சிஸ்டர். இப்போ உங்களே இப்போ நம்ம சிஸ்டர் நடத்தின இங்கிலீஷ் லெசனே வந்து ஒரு 2-3 பேர் நடத்துவீங்க. எனக்கு தெரியும் யார் நடத்துவீங்க. சூப்பர். கிளாஸில் நீங்கள் பேர்
திவ்யா நடத்து. Towards supplementary the fun they had. இந்த supplementary கேரக்டர்ஸ் வந்து டாமி, மாஜி, அவங்களோட மாம், ஒரு கவுண்டி இன்ஸ்பெக்டர், அவங்களோட மெக்கானிக்கல் டீச்சர். வெரி குட். டாமி வந்து அவங்க வீட்ல வந்து ஒரு புக் சகோதரி ரொம்ப பெருமை உங்க ஒண்ணு சூப்பர். 2047 இந்த இயர் அக்கடமில இருந்தாலும் படி சொல்லுங்க. 2047ல இருந்த அந்த பீரியட்ல வந்து புக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இப்ப போன்ல பாக்குற மாதிரி நம்ம லாக்டவுன்ல பார்த்த மாதிரி கிளாसेस தான் அவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே. அந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு புக் கிடைக்குது. அவங்களோட ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி யூசஸ்ல இல்லாத ஒரு அறையில இருந்து அவங்களுக்கு ஒரு புக் கிடைக்குது. அந்த புக் யாரோட திவ்யா திவ்யா வாழ்க்கையில சந்தோஷப்படுத்திட்டு இருக்கு. வேற திவ்யா தவிர திவ்யா எவ்வளவு நாள் வந்து அகாடமிக் லைட்டா மாசம் ஆயிடுச்சா? ஜான் பாஸ்கோல கொஞ்சம் வாடகை அடிச்சது, கொஞ்சம் வாடகை அடிச்சிருக்கு. இருக்க போயிட்டேன். வெரி குட், சூப்பர். கிளாஸ் என்ன நடத்தினாலும் சூப்பர் தான். நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் சிஸ்டர் நடத்துனதுல கொஞ்சம் நடத்துனாங்கல்ல, இந்த பொண்ணு நடத்துனதுல இருந்துட்டீங்க. இவங்க விட்டதுல இருக்கு. அப்போ 2047லலாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் நடக்குமா. அப்போ வந்து மார்ச் Marty saw a book in the storeroom that was so old. The papers were yellow and sprinkled. Then Margie and Tommy saw the book as a precious book because that book was so old and that was a live book and very good பரவாயில்ல சூப்பரா. அமீரா கதை சொல்லு. அமீரா என்னாச்சு? அமீரா நீ ஸ்டூடெண்டா இருந்து என்ன பேசுறப்ப எந்த கிளாஸ் இருக்கு? சிஸ்டர் மாதிரி கிளாஸ் இருக்கு. அவங்க விட்டதுல இருக்கு சார் நான் இந்த கிளாஸ் எடு. சிஸ்டர் நடத்துனதை எடு. சிஸ்டர் நல்லா நடத்திருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு. ஏன்னா ரெண்டு பிள்ளைங்க கரெக்டாக ஃபயர் பண்ணது. அகாடமிக்கு வந்ததுக்காக நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கணும். சிஸ்டர் சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இப்படி கையில் புக் இல்லாமல் நடத்த முடியாது. ஏன்னா அப்சர்வ் பண்ண The mechanical teacher was very hard to teach a lesson geography. வெரி குட், போதும். ரைட், இப்போ புரிஞ்சுக்கணுங்களா? இப்போ எல்லாத்துக்கும் இவ்வளோ தூரம் நடந்து சொல்கிறீங்கன்னா இன்னைக்கு இருந்து நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் பேசலாம், எல்லாருமே இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க வச்சுருவோம். நாங்கள் அதில் ஒரு 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஓகேயா? அந்த ட்ரைனிங் வந்து 120 நாளில் நீங்கள் உருவாக்கிடலாம். உங்களுக்கு சொல்கிறேன், 120 days இந்த பிள்ளைங்களை உருவாக்கலாம். எப்படி உருவாக்குறது? காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி உட்காந்து சொல்லி கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு ஐ டோல்ட் யூ வித்தவுட் எனி டீச்சர் by giving an instructions towards them to them, and if they follow continuously 120 days, that is not 120 days na ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் கிடையாது. every day only 30 minutes if they follow it. 30 நிமிடம் வீட்டில் போய் இதை ஃபாலோ பண்ணனா வகுப்புல நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது கவனமே தியானமா இருந்தா அவ்வளவுதான் முடிச்சு. இப்போ சிஸ்டர் சொல்லி கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் திவ்யா சொல்ல முடிஞ்சிச்சு. நீ வந்து ஆங்கிலம் ஸ்பீடாக பேசுறதுனால உனக்கு நாலேஜ் இருக்குது, கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் கண்டினியூவஸாக நீங்களாம் பண்ணிட முடியும். காரணம், ஒரு நாளைக்கு 1/2 hour மட்டும் நீ என்னன்னா கவனமே தியானம் இன் வகுப்பு. இடிஞ்சாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே கூடாது. 40 நிமிஷம் இப்போ நீங்கள் நடத்துக்கிட்டு சார். அவங்க எக்ஸ்பிரஷன் பார்க்கணும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அவங்க பேசுகிறத மட்டும் பார்க்கணும், கண் அங்கே விடக்கூடாது. இந்த 40 நிமிடத்தில் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்கணும். Okay, my dear children, now we are going to see the topic. You are already seeing the topic, homophones. Okay, what is the topic? Homophones. What is that? Homophones. Okay, tell again, what is that? Homophones. Okay, can anyone say what is the meaning of homo? Means
Very good. Very good. Yeah, I'm here from this side. What is that? Same. Very good. Give a big applause to our friend Linisha. Yes. What is the meaning of phones? Sound. Yeah, superb. Too good. Phones means sound. Phones means sound. So homophones means same sound. Sounds. What is the term word of phones? What is the term word? Priya. Phones. Sound. Okay. Phones means sound. What is the term word we use in English? Yeah, the word starts with the letter P. Pronunciation. Yeah, too good. What is that? Pronunciation. What is that? Pronunciation. Pronunciation. What is that? Pronunciation. So same pronunciations. So some words we use our day-to-day life. Some words, the word have same sound, but different meanings. Yeah, different in meaning. Okay, can anyone say some example? What is that meaning? Suryan. Suryana. Suryan illaye. Suryana. Yeah, too good. Suryan in Tamil. Suryan. Okay, what is that? The second word? Yeah, Mahan. Okay, Adam is my only one son. Okay, so there's two words, but the spelling in the two word S-U-N, S-O-N. So the two word we pronounce the same way like son, but the meaning different. At the same time, the spelling is also different. Very nice. Class teaching very nice. Thank you, sir. இந்த கிளாஸ் ரூம்ல நடத்துறாங்க இந்த கிளாஸே எனக்கு பிடிச்சது. ரியலி என்னுடைய சகோதரி அவங்க எனக்கு பிடிக்கும். I like it because I don't want to say even a single correction in it. Really is the best English teacher I have been seeing. நிறைய பேர் ஆங்கில டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன். ரியலி எனக்கு இதுக்கு வரைக்கும் பார்த்ததில்ல. சகோதரி அப்படி என்னை வணக்கம் சொல்லுவாங்க, நானும் வணக்கம் சொல்லுவேன். ரியலி பெஸ்ட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் பெஸ்ட் டீச்சிங் மெத்தட் she is following. இவங்கள்ட்ட ஃபுல் டீச்சிங் நான் அப்ரிஷியேட்டாக பண்ணேன். ஐ ஆம் மச் ப்ளீஸ். ஏன்னா ஒரு வகுப்பில் நம்ம லூர்தன்னைக்குள்ள இப்படி ஒரு ஆங்கில டீச்சர் இருக்காங்களான்னு எனக்கு இதுவரை தெரியாது. ரைட். ஸோ என்ன மாதிரி அவங்க வந்து நடத்துனாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது. அவங்களுக்கு தெரியலைன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது. ஆனால் அந்த கிராமரை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடத்துனதுல 5 கிராமர் இருக்கு தெரியுமா? இங்கிலீஷில் அவங்க பேசுகிறாங்க இல்லையா, பேசும்போது அவ்வளவு தூரம் எனக்கு வந்து இன்வால்மெண்ட் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம லூர்தில் இப்படி ஒரு இவ்வளவு நான் பார்த்தது இல்லை. கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸுக்குள்ளே நான் வந்ததில்லை. ரியலி சிஸ்டர் அழகாக கொண்டு வரீங்க. நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் இங்கிலீஷ் பேச வச்சிடலாம். ரைட். ஓகே. அவங்க எப்படி அவங்களுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷ் எப்படி இருக்குது? ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷ் இட்ஸ் நாட் அ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், இட்ஸ் நாட் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ், இட்ஸ் நோன் அஸ் எத்திக்கல் இங்கிலீஷ், பொயட்டிக்கல் இங்கிலீஷ். அதுக்கு பேரெல்லாம் ஆங்கிலத்தில் கொடுக்குறாங்க அந்த நாட்டில். அப்படின்னா என்னன்னா பொயட்டிக்கல்னா அந்த லாங்குவேஜை அவ்வளவு நளினமாக மென்மையாக உச்சரிப்புகளோடு சொல்கிறதான் பொயட்டிக்கல். இப்போ எங்கள் பொண்ணுக்கு சொல்ல பாருங்க, இதில் என்னென்ன கலந்துருக்கு, ஏன் இப்படி சிஸ்டர் அப்படி சொல்லும்போது நான் மயங்கினேன்னா இன்வால்வ் ஆனேன், எத்தனை இருக்குது, டீச்சர் நடத்தும் போது எப்படி நடத்துனாங்க, என்னென்ன சேர்ந்தாங்க, அம்மா கிளாஸ் எடுக்கும்போது என்னென்ன சேர்ந்தாங்க, ஹலோ நீ சொல்லு. 5 இலக்கணம் இருக்குல்ல, என்னென்ன கிராமர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளோ தூரம் அவங்க பேசும்போது நான் சும்மா கன்வின்ஸ் ஆக மாட்டேன். கோச்சு இருக்காது. நீங்கள் கிளாஸ் போவாங்க, நீ பேர் அந்த ஒரு 2 நிமிஷம் எல்லாருக்கும் நல்லா கேட்கும். அப்படியே கன்வியூ பண்ணுங்க, எல்லா ஊருக்கும் கன்வியூ பண்ணுங்க. என்னம்மா சேர்த்தாங்க இங்கிலீஷ் அவங்க என்னென்ன சேர்த்ததுனால அப்படி இருக்கு தெரியுமா? தெரியல தெரியல யாருக்கும் தெரியாது. அவங்க பேசும்போது ஒரு டீச்சராக பேசும்போது
அவங்க ஆங்கிலம் பேசும்போது என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் அண்ட் சவுண்ட். பாஸ் அண்ட் சவுண்ட் அப்படின்னா என்னன்னா இடைவெளி விட்டு சத்தமாக. அதாவது இப்போ நம்ம ஒன்று சொல்றோம் அப்படின்னா இப்பனா சன் அப்படின்னு சொல்றேன், சன் அப்படின்னு வேகமா சொல்லணும், சன் அப்படின்னு சொல்லணும், அது இடைவெளி. சத்தமாக அப்படின்னு சொன்னா சன் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு கேட்குது. இதே தான் சன் அப்படின்னு சொன்னா யாருக்காச்சும் கேட்குதா? இல்ல. அப்ப பாஸ் அண்ட் சவுண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் சேர்க்கலாம். ஒருத்தர் பேசும்போது நீங்க பேசும்போது அவங்க பேசுகிற ஸ்டைலில் ஒரு 4 சென்டென்ஸ் பேசணும். Okay. Today we are going to see the topic, the same topic, homophones. What is homo? இப்போ இவங்க நடத்துகிறாங்கல்ல, இப்போ எப்படி நடத்துகிறாங்க? வாட் இஸ் ஹோமோ அப்படின்றாங்க. அடுத்து நடத்துங்க. What is phones? Sound. In simple way, homo, H-O-M-O, that O-O is same. So in memory that the O-O is same, so we are same. Phone. In phone, the sound will come. So that is the meaning of the word phone. Sound. இப்போ இவங்க நடத்துனாங்கல்ல, அவங்க நடத்துறது உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? தெரியும். என்ன தெரியும்? திவ்யா, அவங்க நடத்துறதுக்கு இவங்க நடத்துறது லெசன் ஒன்று தான். என்ன மேட்ரு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் இட்? மேம் வந்து மெமரி பண்ண சொல்லி சொல்லுங்க. இது வந்து நம்ம எப்படி ஈஸியா மெமரி பண்ணலாம், நம்ம எப்படி ஞாபகம் இல்லை என்ன வேற டிஃபரன்ஸு அதெல்லாம் கரெக்டாக மேட்ரு கரெக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும். அடுத்து ப்ரொனன்சியேஷனும் ஓரளவுக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இல்லை முன்னால் பாஸ் அண்ட் சவுண்ட். அவங்க வந்து பாஸ் அண்ட் சவுண்டில் 100% இருந்தது. நீங்கள் பாஸ் அண்ட் சவுண்டில் ஒரு 60% வரும். உங்களுக்கு ஒன்று நடத்தும்போது நீங்கள் பக்காவாக பாஸ் அண்ட் சவுண்ட் வச்சுட்டிங்கனாலே அவங்களுக்கு ரீச் ஆகும். மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது குட் மார்னிங் டீச்சர் சொல்லுவாங்க. குட் மார்னிங் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இல்லை என்ன சொல்லுங்க? அது வேகமாக சொல்லுங்க. காதில் கேட்குமா? நிறுத்தி சொல்லுங்க. அழகா இடைவெளி விட்டீங்களா? வளர்ந்தா இப்போ பிரைஸ் தி லார்ட் எனக்கு கேட்குதா? அதை வேகம் அடிங்க. கடை இதை நீங்கள் வந்து நடக்கும்போது இந்த பாஸ் அண்ட் சவுண்ட் நாம் கொண்டு போகிறது இந்த பிள்ளைங்களுக்கு ரீச் பண்ண தான். ஓகேங்களா? இப்போ நாம் இப்போ வந்து டைம் முடிச்சு உங்களோட நான் இருந்த நேரம் வந்து 30 மினிட்ஸ் இருக்கேன். என்ன கற்றுக்கிட்டு தப்பாக கூட சொல்லுங்க. சண்டை போட முதல்ல நான் சண்டை போட மாட்டேன், உங்களை வேகமாக பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணுறேன். சார் வந்து சண்டையே போட மாட்டேன். நீ தப்பாக தானே சொல்கிறேன். என்ன கற்றுக்கிட்ட இன்னைக்கு? நான் சொல்லி கொடுத்தது எல்லாரும் தப்பாக தான் சொல்கிறேன். வேற சொன்னான் நீ சிரிச்சி எப்போ எந்த எடுக்க மாட்டேன்றத அங்கடை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னும் வராது. என்ன கற்றுக்கிட்டு இன்னைக்கு? கவனமே நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும்னா என்னவா? ஏதோ இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, இடி விழுந்தாலும் பரவாயில்ல. நல்லா அதான் இடி விழுந்தாலும் பரவாயில்ல. எப்படி அதை எப்படி கவனிக்கிறது என்ன? வகுப்புல ஸ்ட்ரைட்டாக உட்காந்து டீச்சரை நல்லா வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன நடக்கிறாங்க நல்லா வாட்ச் பண்ணுறதுனா என்ன? கரெக்டாக அது சொல்லு. நல்லதா டீச்சர் ஆழ்ந்து நல்லா ஆழ்ந்தா அப்படியே ஆழ்ந்து போகிறதா? சிட் ஸ்ட்ரைட்டு டீச்சருடைய முகத்தை பார்க்கணும். ஆழ்ந்துனா எப்படி போகிறது? அப்படி உள்ள போகிறதா? சொல்லு. கரெக்டாக சொல்லு. அந்த சென்டென்ஸ் கரெக்டாக சொல்லு. பரவாயில்ல. முதல் சிரிச்சதுக்கு ரொம்ப சீர்பட்டு நீ சொல்லு. சார் டென்ஸ் பத்தி அப்புறம்
பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து ஆ. டீச்சரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து அவங்களோட டீச்சருடைய ஆக்டிவிட்டிஸ் கூட பார்க்கலாம். டீச்சர் CI2I ரெண்டே வேர்டு தான்மா. சிட் சிட் ஸ்ட்ரைட். CI டீச்சருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படி எதிர்த்து சொல்லி போவாங்க. இப்படி பேனா எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் உட்காருங்க. முடிச்சு போகிறேன். பரவாயில்ல. இன்னைக்கு இருக்கவங்கள ஒரு 15 பேர் தேர்ந்துருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் நல்லா கேட்குறேன், யாரெல்லாம் இந்த 9th-லேயே 40 மார்க் வாங்குறவங்க, 60 வாங்குறவங்க, 60 வாங்குறவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ண முடியும். Morning. Sit down, girls. இவங்க வந்து இவங்க எப்படி கற்றுருக்காங்க இன்னைக்கு 2 நிமிஷம் நடக்குது சிஸ்டர். நான் வந்து ஒரு டெமோ காமிச்சிட்டு அப்படியே கிளம்புறது தான் சிஸ்டர். அதாவது நீங்கள் உட்காரவே மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, ரைட்டு. இப்போ நாங்கள் வந்து உட்கார்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணோம், ரைட். அப்போ ஒரு எங்கள் சிஸ்டர், என்னுடைய சகோதரி என்னுடைய வகுப்பில் நீங்கள் உட்காரீங்க வந்து பார்த்தா நான் எஸ்கேப்பு. ஓகேயா? வாங்க சிஸ்டர். பாடம் நடத்தும்போது உட்கார்ந்துருவாங்க சார். பாடம் நடத்தும் போது போது சிஸ்டர். பாடம் பாடம் நடத்தும்போது உட்கார்ந்துருப்பாங்க. அதுதான் கேட்குறேன். பாடம் நடத்தும் சும்மா இருக்கும் போது உட்கார சொல்லுவாங்க. படிக்கிறப்ப கொஞ்சம் இதா பண்ணி படிக்க மாட்டாங்க. அது வேணா பாடம் நடத்துங்க, நான் பார்க்கணும். அது உட்கார்ந்துருப்பாங்க. இல்லை, அது ஸ்டைல். நீங்கள் உட்காந்துருந்த வேற. இப்போ என்ன ராம Already seen that lesson, okay? Animal kingdom, okay? First is symmetry. What is symmetry? Know the symmetry? ஏற்கனவே பார்த்த லெசன் தானே கேர்ள்ஸ். சிமெட்ரி, சமச்சீர் சொன்னா சமச்சீர் அமைப்புடையது. Two types of symmetry. Bilateral symmetry, radial symmetry. Two types of symmetry. அதனால அதை பாருங்க. நல்லா க்ளோஸ் அப் போடுங்க. டக்கு 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 போடுங்க. Two types of symmetry. Anybody? bilateral Radial symmetry. Bilateral symmetry means body கட் பண்ணா எப்படி கட் ஆகும்? பூவா தான் கட் ஆகும். பூ ஹால்ஸா தான் என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். அதான் என்னது bilateral. Radial symmetryனா எனி செக்ஷன்ல கட் பண்ணாலும் என்ன பாடி செக்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஆகும்? சேமா பிரியும். அதான் என்னது radial. ஓகேவா? எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீலோம் பார்க்கணும். ஓகேவா? சீலோம்ல ட்ரூ சீலோம், ஏ சீலோம், சூடோ சீலோம். Already seen that 3 terms. Okay. First one, asylum means absence of body cavity. ஓகேவா? body cavity இருக்காது. ஓகேவா? A அப்படினாலே என்ன அர்த்தம்? absent. ஓகேவா? சீலோம். Acylomate. Next type, pseudocoelomate. Pseudocoelomate. Next. இப்போ சிஸ்டர், இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி 40 மினிட்ஸும் மயான அமைதியில் இருக்க வைக்கணும் சிஸ்டர். இப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மாதிரி உங்களோட ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க சிஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து 40 நிமிஷம் இந்த அமைதி கொண்டாங்க. இது வந்திருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் பழகிருக்கவே மாட்டேங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நோண்டுவாங்க கையை, திரும்புவாங்க. புரியுதம்மா? அது எதுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுங்க. 120 நாள் வகுப்பு பார்ப்போம். 120 வகுப்புல 40 நிமிடத்துல நீங்க குறைந்தது முத தொடங்கும் போது 10 நிமிஷமா சப்போஸ் டைவர்ட் ஆனாலும் உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு பிஎட்லாம் நான் நடத்திருக்க மாட்டேன். இது வந்து ஆர்ட் ஆஃப் டீச்சிங், இந்த ஃபாரின் நடக்கிற சிஸ்டம். ஒரு குழந்தை பாருங்க, நீங்க கண் முன்னாடி பார்த்தீங்களா 40 நிமிஷம் இருப்பாங்க அவங்க. அதுக்கு நீங்க வந்து பாசம் சவுண்டோட அழகா
ப்ரிப்பேர் பண்ணி வரணும். சிஸ்டர் கரெக்டாக நடத்தினாங்க கிளாஸ் பார்த்துட்டு சார் வீடு நல்லா இருக்கு சிஸ்டர். இந்த கிளாஸ் இருக்கிறதே என்ன பார்க்குறேன். ஆமாம் சார் நீங்கள் really நல்லா பண்ணுறேன். இந்த ஸ்டைல் போதும். இந்த ஸ்டைலில் சிஸ்டர் இவங்களை நாம் வந்து நமக்குள்ளே கொண்டு வரோம் சிஸ்டர் ப்ளீஸ். ஏன்னா சிஇஓ வந்து இங்கிலீஷ் மீடியம் கேட்டாங்க, தமிழ் மீடியம் ஓகே ஆயிடுச்சுல. அப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 10 பிள்ளைங்களை செலக்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் இன்னைக்கு உங்கள் கிளாஸ் பார்த்துட்டு நல்ல அத்தாரிட்டேட்டிவாக நல்ல லெசன் ஓரியன்டாக மாசன் சவுண்டில் தான் நடத்துறீங்க. இதில் நீங்கள் கேட்கலைன்னு வச்சுக்கங்க, நீ வந்து இப்படி உட்காந்துருக்குமா, உட்காந்துட்டு இருக்கும்போதே இப்படி நீட்டுவார். சிஸ்டர் திருமணம்னே நீட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்படி இருக்கணும். சரி முடியலை, மற்ற ஆள் டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன், சப்போஸ் நீ வந்து 50 பேரும் உன்னால் உட்கார முடியல, உனக்கு டிஸ்டர்ப் பண்ண வரும்னா நீ எந்திரிச்சு போயிடும், அல்லது அமைதியாக உட்காந்து வாயை லாக் பண்ணு. சிஸ்டர் திருமணம் அதை விட பென்சில் பேசவே இல்லை. பாடம் நடத்தும் போது யூ கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் டீச்சர். இதை ஏன் இவ்வளவு நேரம் திருப்பி 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 சொல்றீங்க? இப்போ தான் சீக்கிரம் சொல்ல போறேன். எக்ஸாமுக்கு போறீங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து புக் வச்சுக்கலாம், பென் வச்சுக்கலாம், நோட்டு வச்சுக்கலாம், தெரியலைன்னா கேட்டுக்கலாம் பக்கத்தில். ஆனால் எக்ஸாமில் யாராச்சும் உங்களோட துணையாக நிற்பாங்களா? யார் மட்டும் இருக்கீங்க? வந்து இங்கே வரச்சுமோ இது வந்து ஆன்சர் பேப்பர் வச்சுருக்கோம், இந்த பக்கம் கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்கவனே இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டு, நீ மார்க் வாங்குற திவ்யா உட்காரு, சும்மா சும்மா உட்காரு. பென் வச்சுக்க, இது ஒரு சாம்பிள். இப்போ ஆன்சர் பேப்பர் இங்கே வச்சிருச்சு. இதை தவிர வேறு ஏதாச்சும் இந்த பிள்ளைங்க அடிச்சாச்சு, பெல் அடித்த உடனே எழுத ஆரம்பிக்குது. இப்போ கொஸ்டின் பேப்பர் வாசிக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? எந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதோ அந்த கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சர் எழுதணும். இது மாதிரி உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. 5 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 10 ரைட் 5 ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ 5 கொஸ்டினில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லையா, அதை செலக்ட் பண்ணணுமா இல்லையா? இப்போ தான் ஒரு கொஸ்டின் தலையில் எழுத போகுது, இங்கே உட்காந்துருக்கீங்க, இது நல்லா கவனிச்சிங்கன்னா தான் மார்க் வாங்குவீங்க. எழுத வச்சுருக்கு கொஸ்டின் வேறு ஏதாச்சும் இதை சுற்றி இருக்கா? சப்போஸ் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியலன்னா திருப்பி கேட்டு எழுத முடியுமா? இல்லை காப்பி அடிக்க முடியுமா? ஸோ இந்த பிள்ளைக்கு துணையாக இருக்கிறது ஒன்றே ஒன்றும், இந்த அறிவாளி பிள்ளைங்க கைதடி சொல்லுங்க, இந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச கொஸ்டினையெல்லாம் ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த பிள்ளைகிட்ட ஒரே ஒரு பிளேஸ் இது வச்சுருக்கோம். இந்த பிள்ளை ஒன்று வச்சுருக்கு, ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த பிள்ளை ஒரு சரக்கு வச்சுருக்கு. என்ன வழங்கலையா? ஆன்சர் தானே எழுதணும். பென்சில் ஒன்றே கேட்கணும், பென்சிலை வச்சு எழுதுறதா? இந்த பொண்ணு வளர்க்கலையா? தமிழில் தானே சொல்கிறேன், வளர்க்கலையா? விளங்கலை. இது சாப்பிட்டு படுத்து தூங்கிருக்கீங்க. இந்த பொண்ணு கொஸ்டினுக்குரிய ஆன்சரை எழுதணும். இன்னும் கொஞ்சம் லேசாக எடுத்து விட்டா சொல்லிடுவீங்க. என்ன கேட்டலாம்? மெண்டல். அப்போ மைண்டில் என்ன படிச்சிருக்கோம்ல உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. இந்த பிள்ளை வந்து அதை குழு கொடுத்துட்டீங்க. இந்த பிள்ளை எதுலேருந்து எடுத்து எழுதும்? கைது வித்யா. இந்த காப்பி அடிக்கிற வேலை இந்த பிள்ளைக்கு எங்க இருக்குது? ஏய் நல்லா சொல்லுங்கம்மா. எடுத்து எழுது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த டப்பா இருக்கு, இந்த டப்பா உள்ள வச்சிருக்கிற திவ்யா என்னென்ன இருக்கு? பென்சில், சாக்பீஸ், அப்புறம் கேப்ல. இந்த பிள்ளைய சொல்கிறேன், ஜூ மந்திரகாளி. இதில் ஒரு 1000 ரூபா எடுக்கணும். திவ்யா 1000 ரூபா எடுக்கணும். 1000 ரூபா எடுத்துக்கணுமா? இருக்குமா?
எதுல இல்ல இல்ல எடுக்க முடியும். புரியுதா? ஆன்சர் பண்ணணும். சும்மா மென்டல் மாதிரி கதை சொல்ற மாதிரி எடுக்கக்கூடாது. இதுல இல்ல எடுக்க தெரியல. இல்ல இல்ல சாக் பீஸ் இருக்கா? இருக்குது எடுத்துருச்சு. இல்ல இல்ல. இப்ப பாருங்க, இப்ப வாங்க நம்ம மேட்டர் பாருங்க. மண்டைக்குள்ள மூளைக்குள்ள ஆன்சர் இருந்தா தான் எழுத முடியுமா? ஆன்சர் இல்லாம எடுக்க முடியுமா? இப்ப ஆன்சர் இருக்கணுமா இல்லையா? எதுக்கு வேணும்? பரீட்சை எழுதி மார்க் வாங்க ஆன்சர் வேணுமா வேணாமா? எங்க வைக்கிறது? காதுக்குள்ள வைக்கிறதா, கண்ணுக்குள்ள வைக்கிறதா, மூக்குக்குள்ள வைக்கிறதா? பிரெயினுக்குள்ள எப்படி வைப்பீங்க? அடுத்த யாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஏய் நீ பேச. பிரெயினுக்குள்ள வச்சா தான் எடுக்க முடியும். எக்ஸாமுக்கு போகிறீங்க, உட்காந்துருக்கீங்க, ஆன்சர் பேப்பர் இது இருக்குது. இந்த பிள்ளைக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். நீங்கள் டீச்சர் அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க. டீச்சர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கணும். நோ டவுட். அப்போ இதுக்குள்ளே வைக்கணுமா இல்லையா? வைக்கணும்னு சொன்னோடனே தப்புன்னு தலையை வெட்டி இல்லையா தடுப்பூசி மாதிரி ஊசியை வச்சு சர்ன்னு அப்படியே தலைக்குள்ள ஏற்ற முடியுமா? இல்லைன்னா கரைச்சு இங்கிலீஷ் பாடத்தை கம்ப்ளீட்டாக கரைச்சு அப்படியே குடிக்க முடியுமா? அப்போ மூளைக்குள்ளே வைக்கணும். கன்ஃபார்மா? மூளைக்குள்ளே எப்படி வைக்கிறது? இப்போ யாரும் அழகாக ஏற்கனவே காலையில் சொல்லிட்டேன். நீ பேசாத நீ புதுசா, நீ ஜூனியர் ஏஎஸ்கர் இல்லையில. வெரி குட். இல்லையிலப்பா, வெரி குட். மூளைக்குள்ளே எப்படி வைக்கிறது? யார் ஒரு பொண்ணு கரெக்டாக சொல்லுங்க. இருக்கு வெரி குட். 2 வேற 3 நீ கொஞ்சம் அறிவாளி செட் பண்ணிட்ட. நீங்கள் 2 புதுசு. உனக்கு தெரியுதா? மூளைக்குள்ளே எப்படி வைக்கணுன்றதுல 1 2 3 மீதி யாருக்கெல்லாம் தெரியலையே. உனக்கு தெரியுதா? ரைட். உனக்கு தெரியுதா? உங்களுக்கு இது தர இது ரைட். 4 இன்னும் மூளைக்குள்ளே வைக்கிறது யாருக்குமே தெரியல. 5 6 இப்போ கேட்டுட்டீங்களா? உனக்கு தெரியுதா? வெரி குட். பரவாயில்லையே, லைஃப் கூட சந்தோஷப்படுத்திட்டீங்களே. ஏய் இது மாதிரிடா சிரிப்பழகி சிரிப்புன்ற. ஆனால் உண்மையிலே சந்தோஷப்படுத்திட்டேன். உண்மையிலே ரியலி கிரேட். ஒன்றா எழுதிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு காப்பி அடிச்சிட்டீங்க. மூளைக்குள்ளே எப்படி வைக்கணும் கண்ணு? ஹலோ அடி மெமரி பண்ணணும்னு எதை சொல்கிறேன்.